ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சன்னா பிரியாணி பண்ண போகிறோம். ஒன் பாட் ரைஸ் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் காலையில் பிரத்திங்கிரா தேவி டெம்பிள் போயிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப பசிக்குது, அதனால் இது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் சன்னா. ஸோ பாருங்கள், ஊற வச்சுட்டேன், சன்னா ஊறிடுச்சு. இனி சன்னா பிரியாணி பண்ணிக்கலாம். சில்லி கோபி பண்ணிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றிருக்கேன், இதில் மஞ்சளும் உப்பும் போட்டு சில்லி கோபி பண்ணிக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சன்னா பிரியாணி. இன்னைக்கு நம்ம சன்னா பிரியாணி பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. ஆனியன் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் கட் பண்ணி பிளேட்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோனா தெரியாதுன்னா தமிழ்லயே சொல்றோம். தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ப்பா இருந்தா பார்த்து கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா போட முடியாது, எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ல வர ட்ரெஸ்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரெண்டி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்துட்டு என்ன காலிஃப்ளவர் வந்துட்டு அதோட லீவ்ஸ் எல்லாம் கூட அதை கட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பவுல் சில்லி காலிஃப்ளவர் பண்ணிக்கலாம். சில்லி காலிஃப்ளவர் பண்ணலாம். அப்புறம் சில்லி காலிஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் காலிஃப்ளவர் ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்க புழுவெல்லாம் போகும். சரிங்களா? சரிங்களா? சுடு தண்ணியில தான் புழுவெல்லாம் போகும். ஏன்னா சுடு தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஆமா, எனக்கு தெரியும். உப்பு போடணும், நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பண்ணும் சுடு தண்ணி. என்ன பண்ணிட்டு இருக்க? சில்லி கோபி போடுறதுக்காக அது புழு இருக்குதுல, கை வைக்காது. ஃபர்ஸ்ட் அம்மா சுடு தண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இங்க அங்க பவுல் இருக்கு, அந்த பவுல்ல சுடு தண்ணி. சன்னாவை 5 விசில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு 2 சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மிக்சியில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு. நான் ஆனியன், தக்காளி, புதினா லீவ்ஸ், ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிற பேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க, இதை அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இனி நம்ம தாளிக்கலாம். நம்ம குக்கர் வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பே லீவ்ஸ், பிரியாணி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். அது நல்லா பொரியட்டும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும்.
நம்ம ஆனியனும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்தால் நீங்கள் 1 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். நான் 1 டம்ளர் அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி இருந்தால் அதுலேயும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்படி தான் இருந்தது, ஸோ இதெல்லாம் செஞ்சேன். இல்லை நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். பட் பிரியாணி ஃப்ளேவர் வரணுன்னா ஒன்றா சீரக சம்பா இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கிட்டு நம்ம வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வேகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் பச்சை வாசம் எல்லாம் போகும். ஸோ நம்மளோட தக்காளி எல்லாம் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் புதினா இருக்குது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தக்காளியை குத்தி குத்தி விட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இல்லை நீங்கள் தக்காளியை மிக்சியில் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நான் தக்காளி சந்தகைக்கு கூட தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருந்தேன். சந்தகை ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. தக்காளி சந்தகை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அரைச்சி ஆட் பண்ணும்போது சந்தகை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் சந்தகை வீட்டிலே செய்கிறனால அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா பூ மாதிரி சாஃப்டாக இருந்தது. அப்புறம் அந்த மாதிரி தாளித்து இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற அளவு டேஸ்டியாக இருந்தது சந்தகை. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த சந்தகையை. இப்போது நம்ம புதினா இதையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த இதுலேயே வதங்கிடுச்சுன்னா பச்சை வாசம்லாம் போயிடுச்சுன்னா நம்மளோட ரைஸ் வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லாவே வதங்க விட்டுருங்க. நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன், கரம் மசாலா தூள் இல்லை. ஏன்னா எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பசிக்குது. அதனால் கரம் மசாலா தூள் எப்படி செய்யணும்னு நான் ஏற்கனவே பிரியாணி செய்கிறதுல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன், சன்னா ஆட் பண்ணிட்டேன். சன்னா பசியில் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது சீரக சம்பா. 1 டம்ளர் அளவு கூட ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் தான் எப்போவும் ஊற்றுவேன். அதனால் நான் 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும்னு போயிட்டு நல்ல மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ வெயிட் பண்ணி எப்போவுமே லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுருங்க. எப்போவுமே அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டக்குன்னு மூடி போட வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி அதில் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சு பாருங்கள். அந்த ரைஸ் ரொம்பவுமே ஃப்ளேவர் நல்லா ரைஸில் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் சைடில் லைட்டாக கொதி வருது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நான் சில்லி கோபியும் போட்டிருந்தேன், வடகமும் போட்டிருந்தேன். நல்லா டேஸ்டியான சில்லி கோபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் நான் நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணினேன். வாஷ் பண்ண காலிஃப்ளவரை நல்லா வடிச்சுக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள்,
அரை ஸ்பூனை விட கம்மியான அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சக்தி மசாலா சில்லி சிக்கன் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை விடவே கம்மியாக இருந்தால் கூட போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. இதுக்கு வந்து நாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா ஊற டேஸ்ட்டு வரும். சன்லைட்டில் வைக்கலான்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் சன்லைட்டில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி வந்து சன்லைட் எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அந்த சைடு பிரியாணிக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்போ நான் திரும்பி கொஞ்சம் ஜூஸ் ஊற்றுறேன். இப்போ திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே போதும் நம்மளுக்கு. ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் போட்டது தானே. ஸோ அந்த தண்ணி இந்த லெமன் ஜூஸே போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா பைண்டிங் கரெக்டாக இருக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். அப்புறம் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விடுவேன். இது அப்படியே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே ரொம்பலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. சிம்பிளான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சில்லி சிக்கன் தூள் கொஞ்சம் தான் ஆட் பண்ணினேன். சால்ட்டு வேறு எதுவுமே நான் பெருசாக ஆட் பண்ணல. இதுவே போதும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறது தான் அதோட மெயின் சீக்ரெட்டே. அப்போ ஊற அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி வரும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஆயிலில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா இல்லை, கொஞ்சம் பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கின்னு பார்த்து என்னோடய ஸ்டவ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக எரியுது. எல்லாத்துக்கும் பசிக்கிற டைமில் இப்படி ஸ்லோவாக எரியுது. நாங்களும் வெயிட் பண்ணி சாப்பிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வேகுதுன்னு. இப்போ வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போது கருவேப்பிலையும் இதோடய நல்லா வாஷ் பண்ணி அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுங்க. இல்லாட்டி சட்டன்னு வெடிச்சிரும். கருவேப்பிலை இந்த மாதிரி ஆயிலில் போட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சன்னா பிரியாணியும் ரெடி, நம்மளோட காலிஃப்ளவரும் ரெடி. கொஞ்சோண்டு மீதி இருந்த மாவில் நான் 1-2 வெண்டைக்காவையும் அதே இதில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி, வடகமும் போட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.